Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாக்ஸ் செயின் ஸ்டிட்ச் தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டைப் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் செயின் ஸ்டிட்ச் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 2 லைன் வந்து டிரா பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து வரைஞ்சுக்கோங்க. ஆஃப் எக்ஸகன் ஷேப்பில் வந்து வரைஞ்சுக்கோங்க. எக்ஸகன் ஷேப் தெரியும் இல்லையா, 6 சைடும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதில் வந்து பாதி இருக்க மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் போடலாம். எப்போவுமே நம்ம எடுக்கிற மாதிரி பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து ஒன்றுமே இல்லை, செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே வந்து நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம அந்த லைன் மேலேயே நம்ம கண்டினியூஸாக வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாக்ஸ் ஷேப்பில் வந்து சாரியில் வந்து டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லீவில் வந்து நம்ம இதை டிசைனாக யூஸ் பண்ணலாம். ஒரு லைன் வந்து போட்டுட்டு இந்த கேப்லலாம் நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. என்னாட் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நார்மல் பாக்ஸ் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்று வாட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இங்கே போடலாம். இப்போ வந்து நம்ம டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், அதுவும் டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். இப்போ வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து இன்னாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து இப்போ போட்ட மாதிரி போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இந்த கேப்லலாம் வந்து நம்ம ஸ்டோன்ஸு இல்லைனா பீட்ஸ் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்லேயும் இதே மாதிரி டபுளாக வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போது இதை வந்து நம்ம குட்டியாகவும் போடலாம். இந்த சைடு வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாகவும் நீங்கள் போடலாம். இந்த சென்டர்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பீட்ஸு இல்லைனா வந்து ஸ்டோன்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் பெருசாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.